ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். போன வீடியோஸோட கண்டினியூஸ் தான் நம்ம இப்போ எக்கனாமிக்ஸில் பார்க்க போகிறோம். என்வரான்மெண்டல் குவாலிட்டி பார்க்க போகிறோம். ஓகேயா, என்வரான்மெண்டல் குவாலிட்டி அப்படின்னா அந்த என்வரான்மெண்டலுடைய தரம். ஓகே, அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்வரான்மெண்டல் குவாலிட்டி இஸ் எ செட் ஆஃப் properties and characteristics of the environment, either generalized or local, as they impinge on human beings and other organisms. It is a measure of the conditions of an environment relative to the requirements of one or more species and to any human needs. Environmental quality has been continuously declining due to capitalistic mode of functionings. அதாவது இந்த என்விரான்மெண்டல் அப்படிங்கிறது அந்த தரம் என்பது, அதாவது இந்த சுற்றுச்சூழலினுடைய தரம் என்பது அந்த என்விரான்மெண்டல் கேரக்டரிஸ்டிக்ஸோட தொகுப்பாக சொல்லப்படுகிறது. ஓகேயா, நெக்ஸ்ட்டு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இந்த இந்த பண்புகள் ஒவ்வொன்றின் அளவும் எவ்வளவு இருக்க வேண்டும் என்பது அந்த இதில் சொல்லப்படுகிறது. அந்த குறியீட்டு எண்ணில் அதாவது இண்டெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறது அந்த இண்டெக்ஸ் நம்பரில் சொல்லப்படுகிறது. ஓகே, இந்த குவாலிட்டி அப்படிங்கிறது பொதுவாக நிர்ணயிக்கப்படலாம் அல்லது குறிப்பிட்ட பகுதியினுடைய அந்த சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா, அந்த அடிப்படையில் அதை என்ன செய்யலாம், நிர்ணயிக்கப்படலாம். ஓகே, மேலும் ஹியூமன்ஸ் மனிதன் மற்றும் இதர அந்த மற்ற உயிரினங்கள், மனித உயிரினங்கள் மற்ற உயிரினங்கள் மீது பாதிப்பை ஏற்படுத்துவதால் இந்த என்விரான்மெண்டலுடைய குவாலிட்டி என்பது மிக கவனத்துடன் நம்ம கையாள வேண்டிய ஒன்று. அதாவது என்விரான்மெண்டல் குவாலிட்டி அப்படிங்கிறது கவனத்தோடு கையாளக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்ட் இஸ் எ பியூர் பப்ளிக் குட் தட் கேன் பி கன்சியூம்டு simultaneously by everyone and from which no one can be excluded. A pure public good is one for which consumption is non-reviewable and from which it is impossible to exclude a consumers. Pure public goods pose a free rider problems. As a result, resources are depleted. The contributions of the nature to GDP as well as the depletions of natural resources are not accounted in the present systems of national income enumerations. கேபிட்டலிஸ்ட் செயல்முறைகளில் இந்த என்விரான்மெண்டலுடைய குவாலிட்டி அப்படிங்கிறது தொடர்ந்து சரிந்து கொண்டே வருகின்றது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த என்விரான்மெண்டல் என்பது ஒரு பொது பொருளாகும். அந்த பொருளினுடைய தன்மைகளாக நாம் பின்வருவனவற்றை குறிப்பிடலாம். அதாவது இந்த என்னென்னலாம் இந்த பொருள் அனைவராலும் நுகரப்படும், எந்த ஒரு தனிப்பட்ட நபரையும் அதை பயன்படுத்துவதிலிருந்து விலக்கி வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பொருள்கள்லாம் தான். ஒருவர் அப்பொருளை பயன்படுத்துவதால் மற்றவர்களுக்கு கிடைக்கும் அளவு குறைந்து போகாது. இதெல்லாம் இந்த என்விரான்மெண்டல் இதை தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதை என்விரான்மெண்டல் அந்த குவாலிட்டி சரிந்து கொண்டே வருதுன்னா இந்த சுற்றுச்சூழல் என்பது ஒரு பொது பொருளாக இருக்கணும். ஓகே, அது இந்த மாதிரி எல்லாராலும் பயன்படுத்தப்பட வேண்டும். ஒரு தனிப்பட்ட நபரையும் அதை பயன்படுத்துவதிலிருந்து விலக்கி வைக்க முடியாது. ஒருவர் அப்பொருளை பயன்படுத்த மற்றவர்களுக்கு அந்த பொருள் கிடைக்காமலாம் போகாது, குறையாது. மேலும் அவற்றை பயன்படுத்துவதற்காக அந்த ஃபைனல் ஸ்டேஜ் இறுதிநிலை செலவு அப்படி கிட்டத்தட்ட என்னவாக இருக்கும், 0 இருக்கும் அப்படின்னு சொல்லுது. இத்தகைய அந்த ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது குறைந்து கொண்டே செல்கின்றன அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நேச்சுரல் ரிசோர்ஸஸ் குறையும். அதாவது நாட்டோடைய ஜிடிபி இருக்கு இல்லையா, தேசிய வருமானம், அதனுடைய நேச்சுரல் ரிசோர்ஸஸினுடைய பங்களிப்பும் தற்பொழுது தான் தேசிய வருவாயில் கணக்கீட்டில் அளவிடப்படுவதில்லை தற்போதெல்லாம். ஓகே, அது இப்போ தேசிய அதாவது நேஷ்னல் இன்கத்தில் என்ன எனாமரேஷன் பண்ணுறதில்லை, அளவிடப்படுவது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, இதுதான் என்விரான்மெண்டல் குவாலிட்டி அப்படின்னு சொல்லப்படுகிறது. பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னலிட்டிஸ் அண்ட் தி என்விரான்மெண்ட், அதாவது எக்ஸ்டர்னலிட்டிஸ் அண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னா எக்ஸ்டர்னலிட்டிஸ் அப்படின்னா புற விளைவுகள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதனுடைய என்விரான்மெண்ட் அப்படின்னு அர்த்தம், அதாவது சுற்றுச்சூழல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதாவது எக்ஸ்டர்னல் புற விளைவுகளினுடைய அந்த என்விரான்மெண்டல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் பார்ப்போம். ஓகே, த இன்ட்ரொடக்ஷன் த என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மார்க்கெட் ஃபெயிலியர் இஸ் காஸ்ட் பை நெகட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டிஸ் அரைசிங் ஃப்ரம் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் கன்சம்ஷன்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். Externalities are third party effect arising from the productions and consumption of goods and services for which no appropriate compensations is paid.
externalities occur outside of the market, that is, they affect people not directly involved in the productions and consumption of a good or services. They are also known as the spillover effects. எக்ஸ்டர்னாலிட்டிஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா புற விளைவு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அல்லது மிகை வழிதல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதை வந்து ஸ்பாயில் ஓவர் எஃபெக்ட், அதாவது வந்து இது சிதறிய விளைவுகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸ்பாயில் ஓவர் எஃபெக்ட் என்பது ஓகேயா, ஒருவருடைய கன்சம்ஷன் அண்டு ப்ரொடக்ஷன்ஸ், அந்த சம்பந்தமில்லாத மூன்றாம் தரப்பிலான மற்றொருவருடைய கன்சம்ஷன் அல்லது உற்பத்தினை பாதகமாக பாதிப்பது தான். ஓகே, மேலும் ப்ராடக்ட்ஸ் மற்றும் ஒர்க்ஸ் ஒர்க்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒர்க்ஸினுடைய பணிகளை உற்பத்தி அல்லது நுகர் கன்சம்ஷன் மற்றும் அந்த கன்சம்ஷன் செய்யும்போது சரியான ஒரு இழப்பீடு வழங்கப்படாத ஒரு மூன்றாம் தரப்பினர், தேர்ட் பார்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த மூன்றாம் தரப்பினருக்கு ஏற்படும் பாதிப்புகளையே என்னன்னு சொல்லப்படுகிறது, புற விளைவுகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நல்லா தெரிஞ்சுங்க, ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்களும் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு இடையே இல்லாமல் தேர்ட் நபருக்கான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு பேர் தான் என்னது, புற விளைவுகள் அப்படின்னு பேர். ஓகேயா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீனிங் ஆஃப் எக்ஸ்டர்னலிட்டிஸ் அப்படின்னா எக்ஸ்டர்னலிட்டிஸ் அதான் புற விளைவுகளுடைய பொருள். எக்ஸ்டர்னலிட்டிஸ் ரெஃபர் டு த எக்ஸ்டர்னல் எஃபெக்ட் ஆர் spoil over effects resulting from the act of productions or consumption on the third parties. Externalities arise due to interdependence between economic units. எக்ஸ்டர்னாலிட்டிஸ் அதாவது புற விளைவுகள் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு வெளியே நடைபெறக்கூடிய ஒரு எஃபெக்ட், அதுதான் வந்து இந்த புற விளைவுகள் அப்படின்னு சொல்லப்படுது. ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் கன்சம்ஷனுக்கும், இந்த ப்ரொடக்ஷன் கன்சம்ஷனில் ஈடுபட்டுள்ள அந்த பப்ளிக் இருக்காங்களே மக்கள், அவங்கள வந்து இது நேரடியாக பாதிப்பதில்லை. எனவே வந்து இதற்கு வந்து என்னென்னு சொல்லப்படுகிறது, ஸ்பாயில் ஓவர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது, அதாவது சிதறிய விளைவுகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, இதுக்கு டெஃபனேஷன் சொல்லப்பட்டிருக்கு, அதாவது இந்த எக்ஸ்டர்னாலிட்டிஸ் அப்படிங்கிறதுக்கு டெஃபனேஷன் சொல்லப்பட்டுள்ளது. அதை பார்ப்போம். எக்ஸ்டர்னாலிட்டி மே பி டிஃபைன்ட் அஸ் த cost or benefits imposed by the consumptions and productions activities of the individuals on the rest of the society not directly involved in these activity and towards which no payment is made. அதாவது வந்து இந்த எக்ஸ்டர்னாலிட்டிஸ் அப்படிங்கிறது புற விளைவுகள்னு சொன்னாலே அதனுடைய டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனி நபர்களுடைய கன்சம்ஷன் அல்லது ப்ரொடக்ஷன் ஆகிய எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டீஸ் காரணமாக அந்த ஆக்டிவிட்டீஸில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பங்கு பெறாத ஒரு சொசைட்டி சமுதாயத்தில் உள்ள மற்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அல்லது புற விளைவுகள், அதான் எக்ஸ்டர்னாலிட்டிஸ். எக்ஸ்பெண்டிச்சர் அல்லது எக்ஸ்டர்னாலிட்டிஸ் அதான் அதாவது எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லப்படும், இல்லைன்னா எக்ஸ்டர்னாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, அதைத்தான் புற விளைவுகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த எக்ஸ்டர்னாலிட்டிஸ் arise from both productions and consumptions activities and their impact could be beneficials or adverse. Beneficial externalities are called positive externalities and adverse ones are called negative externalities அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது வந்து இந்த எக்ஸ்டர்னாலிட்டிஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த புற விளைவுகள்னு சொல்லி இல்லையா, அதில் வந்து நன்மை தருவதாகவோ அல்லது பாதிப்பை ஏற்படுத்துவதாகவோ அமையலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, இந்த எக்ஸ்டர்னாலிட்டிஸ் அதில் வந்து பாசிட்டிவ் கன்சம்ஷன் எக்ஸ்டர்னாலிட்டிஸ் அப்படின்னா ஒருவருடைய கன்சம்ஷன் நுகர்வு சார்பு இருக்கு இல்லையா, கன்சம்ஷன்ஸ் எக்ஸ்டர்னாலிட்டிஸ், அந்த பாசிட்டிவ் கன்சம்ஷன் எக்ஸ்டர்னாலிட்டி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருவருடைய கன்சம்ஷன்ஸ், அதாவது கன்சம்ஷனுடைய ஆக்டிவிட்டீஸ், அந்த கன்சம்ஷன் ஆக்டிவிட்டீஸ் அதனுடைய மற்றொருவருடைய கன்சம்ஷன் சார்பில் சாதகமான ஒரு எஃபெக்டை ஏற்படுத்துவதுன்னு சொல்லப்படுது. உதாரணமாக ஒரு நகரில் ஒரு சிலர் ஏற்பாடு செய்கின்ற தனியார் அந்த பாதுகாப்பு அந்த பகுதியில் குடியிருக்க மற்றவர்களுக்கும் செலவில்லாமல் அந்த பாதுகாப்பை ஏற்படுத்துகிறது இல்லையா. ஒருத்தருக்கு ஒரு தனிநபருக்கு ஒரு மினிஸ்டருக்கு கொடுக்குற பாதுகாப்பு ஒரு ஏரியாவில் அந்த ஏரியாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அந்த பாதுகாப்பு கிடைக்கிறது இல்லையா, அது மாதிரி தான். ஓகேயா, அதே மாதிரி நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டிஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நெகட்டிவ் கன்சம்ஷன் எக்ஸ்டர்னாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது, அதாவது எதிர்மறை நுகர்வு புறவிளைவு அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவருடைய இந்த கன்சம்ஷன்
அதாவது கன்சம்ஷன் அப்படிங்கிறது மற்றவருடைய கன்சம்ஷன் சார்பில் விளைவினை ஏற்படுத்துவது. ஓகேயா, அதாவது நல்ல இது எப்படி பாசிட்டிவ் கிடைக்குதோ அதே மாதிரி நெகட்டிவும் அதே மாதிரி ஒருவருடைய கன்சம்ஷனில் ஏற்படுகிற விளைவு மற்றவருடைய கன்சம்ஷன்லையும் அந்த விளைவை ஏற்படுத்துவது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நெகட்டிவ் கன்சம்ஷன் எக்ஸ்டர்னலிட்டிஸ் என்கிறோம். ஓகே, ஒருவர் தனது வீட்டில் ஒலிபெருக்கி மூலம் பாடலை அதிக சத்தத்தில் பாட வேணும்னு வச்சுங்க, அதே அவருடைய பயன்பாட்டினை தருகிறது இல்லையா. ஆனால் அதே அருகில் உள்ள வீட்டில் உள்ளவர்களுக்குலாம் என்ன ஆகுது, இந்த அருகில் உள்ள வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் அந்த சவுண்டு வந்து அவர்களுக்கு எதிர்மறையான ஒரு கன்சம்ஷன்ஸை புறவிளைவை ஏற்படுத்துகிறது. அப்படி அதனால் வந்து இரண்டாம் அவருக்கு அந்த பயன்பாடு என்பது என்னத்தை ஏற்படுத்துகிறது, இழப்பை ஏற்படுத்துகிறது. அதனால தான் இதை வந்து என்னென்னு சொல்லப்படுகிறது, நெகட்டிவ் கன்சம்ஷன் எக்ஸ்டர்னாலிட்டி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, இதுதான் வந்து டெஃபனேஷனுக்கும் அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷனுக்கும் உள்ளது. ஓகேயா, அதாவது எக்ஸ்டர்னாலிட்டிஸ் அப்படிங்கிறதுனுடைய எக்ஸ்ப்ளனேஷன். உங்களுக்கு ஒரு சார்ட் கொடுத்துருக்கு இல்லையா மேலே, அதில் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸ்டர்னலிட்டிஸ், அதாவது எக்ஸ்டர்னலிட்டிஸ்னுடைய கிளாசிஃபிகேஷன் வகைகள் கொடுத்தப்பட்டிருக்கு. அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கன்சம்ஷன், அதர் சைட் ப்ரொடக்ஷன். ஓகேயா, இந்த கன்சம்ஷன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுல வந்து இந்த கன்சம்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதாவது நாம் இப்போ பார்த்தோம் இல்லையா, இது நெகட்டிவ் அண்டு பாசிட்டிவ் எக்ஸ்டர்னல் பார்த்தோம், அதே சமயம் நெகட்டிவ் எக்ஸ்டர்னல் பார்த்தோம் இல்லையா. அப்புறம் அதே பாசிட்டிவில் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்யூரிட்டி பப்ளிக் சேஃப்டி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த நேர்மறை அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா தனியார் பாதுகாப்பு, அனைவருக்கும் பாதுகாப்பு, அதான் ப்ரைவேட் செக்யூரிட்டி அண்டு பப்ளிக் சேஃப்டி. அதே நெகட்டிவில் பார்த்திங்கன்னா லவுட் ஸ்பீக்கர், நாய்ஸ் பொல்யூஷன்ஸ், லவுட் ஸ்பீக்கர் சத்தம், ஓகேயா, ஒலிபெருக்கினால் ஏற்படுகின்ற சத்தம், அதே நாய்ஸ் பொல்யூஷன் சவுண்டால் ஏற்படுகின்ற மாசு. ஓகேயா, அதே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் சைடில் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ். ப்ரொடக்ஷனில் பாசிட்டிவ் வந்து பிஹீவ்ஸ் பாலினேஷன்ஸ், அதாவது வந்து அந்த தேனி வளர்ப்பு அப்படிங்கிறது, பீவ்ஸ் அதாவது வந்து தேனி வளர்ப்பு அப்படிங்கிறது. ஓகேயா, அதாவது தேனி வளர்ப்புனால் ஏற்படக்கூடிய அந்த மகரந்த சேர்க்கை. அதே நெகட்டிவில் பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி எமிஷன்ஸ், அதாவது ஆலை கழிவு, அந்த காற்று மாசுபடுதல், அதெல்லாம் நெகட்டிவில் வருது. அப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸ்டர்னாலிட்டிஸில் கன்சம்ஷன்லேயும் 2 டைப்ஸ் இப்போ சொல்லப்படுகிறது, ப்ரொடக்ஷன்லேயும் 2 டைப்ஸு. அந்த பாசிட்டிவில் பாசிட்டிவ் செக்யூரிட்டி சொல்லப்படுது, நெகட்டிவில் லவுட் ஸ்பீக்கர்ஸ் இது சொல்லப்படுகிறது, லவுட் ஸ்பீக்கர், நாய்ஸ் பொல்யூஷன்ஸ். அதே ப்ரொடக்ஷன்லேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி நம்ம டீப்பாக இப்போ பார்ப்போம், அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.